அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய தினம் பார்க்கவிருப்பது கேது திசை பலன்கள். கேது திசை எப்படி இருக்கும், என்ன பலன்களை தரும், ஒருவருக்கு கேது திசை காலங்களில் அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும், அதனுடைய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேது திசை என்பது எப்பொழுதுமே அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய கேது திசை. அதாவது ஒருவர் 3 நட்சத்திரத்திலே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும். ஆனால் இப்பொழுது நம்ம ஆரம்ப திசையை பற்றி பேசப்போவதில்லை. கேது திசை இப்பொழுது யாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். பொதுவாகவே கேது என்றாலே உங்களுக்கு தெரிய வருவது என்னென்னா, ஆன்மீகம் என்ற சொல் உங்களுக்கு உடனடியாக வரும். இருக்கிற கிரகங்களிலே மிகவும் பலம் வாய்ந்த கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தான். கேதுக்கு தான் முதல் அதிகப்படியான பலன்களும் பலமும் ஜாஸ்தி உடைய கிரகம் கேது பகவான். அதற்கடுத்து தான் மற்ற கிரகங்கள்லாம். கேது பகவான் ஒருவருக்கு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது முக்கியம். மேலும் அவருக்கு கேது திசை ஒருவருக்கு நடைபெற்றால் அவருக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகள், எந்த மாதிரி பலாபலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தால், குறிப்பாக ஒருவருக்கு கேது திசை நடைபெறுகிறது என்றால் கேது திசையின் காலம் 7 வருடம். இந்த 7 வருடத்திலே அந்த கேது திசை நடைபெறக்கூடிய நபர் எவ்வாறு இருப்பார் என்று சொல்ல போனால், கேது என்றாலே பெரும்பாலும் ஒரு முடிவு, ஆரம்பம் என்று இருக்கும் அல்லவா, அதில் முடிவை தரக்கூடியவர் கேது பகவான். கேது பகவான் என்பவர் பெரும்பாலும் சுருக்கமாக சொல்லப்போனால் பெரிய நன்மைகளை தந்துவிட மாட்டார். கேது பகவான் அதற்கு பதிலாக ஞானத்தினை தருவார். வெற்றியை தரமாட்டார், அதற்கு பதிலாக அனுபவத்தினை தருவார். பணத்தை தரமாட்டார், அதுக்கு பதிலாக கடவுள் பக்தியை தருவார். வீடு வாகன யோகங்களை தரமாட்டார், ஆனால் வாழ்க்கையின் சூட்சமத்தை தருவார். கேது பகவானில் இந்த 7 ஆண்டுகளில் குறிப்பாக ஒரு இளைஞராக இருந்தால், குறிப்பாக 20 திசை நடைபெற்று கொண்டிருக்கிற இளைஞராக கேது திசை நடைபெற்றால் அவருடைய கல்வி பாதிக்கும். அவருக்கு முறை தவறிய வழிகளில் சென்று கல்வியினை கெடுத்துக்கொள்வார். எதிர்காலத்தை, முன்னேற்றமான எதிர்காலத்தை தடுத்து நிறுத்தி கொள்ளுகின்ற வகையில் இந்த கேது திசை அவர்களுக்கு அமையப்பெறும். சரி, அதை தாண்டி அவர்கள் திருமண வாழ்விலே கேது திசை வருகிறது என்று எடுத்தால், திருமண வாழ்விலே பெரும்பாலும் கேது திசை நடைபெற்று கொண்டிருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, இல்லறத்தில் சுகமின்மை, சில பேருக்கு இல்லறத்தில் நாட்டமின்மை, குடும்பத்திலிருந்து பிரிவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, விவகாரத்து ஆகியவை ஏற்படக்கூடும். பெரும்பாலும் இந்த கேது திசை என்பது காலங்களில் 7 வருட காலத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பது உத்தமம். அவ்வாறு திருமணம் செய்தால், திருமணம் செய்தவுடன் மனைவியை விட்டு பிரிவதும், மனைவியினால் பல பிரச்சனைகளை அனுபவிப்பதும், குடும்பமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்வதும், முழு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவதும் இந்த கேது பகவானின் செயல்பாடுகள். கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட தாய் தந்தரை விட்டு பிரிவது, குடும்பத்தை விட்டு விலகுவது, ஒற்றுமை இல்லாமல் போவது, பற்றற்ற நிலைமை ஏற்படுவது, பாசம் குறைந்து போவது, வாழ்க்கையின் சூட்சம ரகசியங்களை புரிந்து கொள்வது, உலகம்னா என்ன, உலகத்தில் நடக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய உண்மை நிலைமை என்ன, வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அவன் இந்த நிலைக்கு போனாலும், வீடு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் அனுபவிச்சாலும் கடைசியில் செத்து தாண்டா போவான்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டு, நம்ம அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோயில் குளத்தில் போய் உட்காந்து ஞானத்தை தேடுவோம் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டான யோசனைகளை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே தொழில் செய்து விரும்புவர்களாக இருந்தால் தொழிலில் கவனம் இல்லாமல் தடுமாற்றம் ஏற்பட்டு பொருள் விரயமும் பண விரயமும் நிறைய ஏற்படுத்தும். நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் பொதுவாகவே கேது திசையில் இருப்பவர்களுக்கு நடக்கும். என்னங்க கேது திசை நன்மையே செய்யாதா அப்படின்னு கேட்க தோணும். கேது திசை பெரும்பாலும் நன்மைகளை செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. 10% நன்மைகளை மட்டும்தான் செய்யும். பலரும் நான் கேது திசையில் பார்த்துருக்குறேன். அவங்க இந்த 7 ஆண்டுகள்
எங்கேயாவது குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போய் ஆன்மீகத்தில் போயிருக்கிறாங்க. சில பேர் குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சில பேர் கல்யாணத்தை 7 வருடங்கள் தள்ளி போட்டிருக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணினா கூட விவகாரத்துக்கு நோக்கி போயிருப்பாங்க. சில பேர் தொழில் பண்ணவங்க தொழிலில் பெருத்த லாபம் வந்து தொழிலையே இழந்திருப்பாங்க. சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த படிப்பை வந்து பாதியிலே நிறுத்துகிற சூழ்நிலை வந்திருக்கும். கேது வந்து ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அந்த கெடுதல் மூலமாக ஒரு ஆன்மீக சிந்தனையையும் ஒரு அனுபவத்தையும் ஒரு முதிர்ச்சியையும் வாழ்க்கையினுடைய சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்கிறது இந்த கேது திசையில் கிடைக்கும். கேது பகவான் எங்கே நின்றாலும் அந்த இடத்த கெடுத்துருவார். அந்த இடத்தினுடைய பலன்களை தருவார்ன்றது அடுத்த விஷயம். பெரும்பாலும் கெடுதல்களை தருவார். நீங்கள் கேது வந்து ஒருவருடைய ராசியில் பொதுவாக 5ஆம் இடத்திற்கு இருக்கிறார் என்றால் வைத்துக்கொள்வோமே. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல போய் கேது பகவான் அமர்ந்தால் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய சொத்து பத்தில் தகராறு வரும், வம்பு வழக்கு வரும், கோர்ட்டு படியேறுவாங்க. மேலும் 5ஆம் இடம்ன்றது குழந்தைகள் ஸ்தானம், குடும்பஸ்தானம். பூர்வ ஜென்மத்தில் அவன் குழந்தை குட்டியோடு நல்லா இருந்திருப்பான். இந்த ஜென்மத்தில் கேது 5ஆம் இடத்துல இருக்குன்னா குழந்தையே அவனுக்கு இருக்காது அப்படின்னு தான் இந்த பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி மருத்துவ முறையில் பெற்றுக்கிறது, இல்லை பெண் குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் இயற்கை ஒரு எக்ஸம்ஷன் கேஸ்களும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலும் கேது பகவான் நின்ற இடம் வந்து 7ஆம் இடத்துல இருக்குன்னா 7ஆம் இடத்துல குடும்பத்தில் தகராறு இருக்கும், இல்லற சுகம் கிடைக்காம போகும், வாழ்க்கையில் வந்து அவன் குடும்பத்தோட பிரிஞ்சு இருப்பான். விரக்தியாக போய் குடும்பத்தை விட்டு வெளியேறி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து கோயில் வாசலில் வந்து உருண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இருப்போமே தவிர குடும்பத்தோடு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கோபமும் ஆத்திரமும் வந்து தனிமையில் போய் அமர்ந்துடுவான். இதைத்தான் பெரும்பாலும் கேது திசையில் இருப்பவங்க அந்த காலங்களில் தடுமாற்றமான சூழ்நிலைகள் வரும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், அவங்களுடைய போக்கில் மாற்றம் இருக்கும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனை ஆன்மீகத்தை நோக்கி இழுக்கும். அவன் வந்து ஈவன் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் சரி, ஒரு சூதாடியாக இருந்தால் கூட அவனை எல்லாத்துலேயும் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அப்படியே நிறுத்திட்டு அவன் அடுத்த வழியை நோக்கி, மாற்று வழியை நோக்கி ஆன்மீகத்தினுடைய வழிபாட்டுகளுக்கு சென்று இறைவனை வணங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த கேது திசையில் என்ன பெரிய விஷயம்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும். கேது திசையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய முக்தி என்று சொல்லக்கூடிய பக்தி, வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபோர்தாட்ஸ் மூலமாக நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அறியக்கூடிய அளவுக்கு ஆன்மீகம் அவனுக்கு பெரிய லெவலில் உதவும். சரிங்க, அந்த ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறது? பணம் பொருள் சம்பாதிக்க முடியுமானா நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் நீங்கள் அதை விட்டுட்டு தான் போகணும், வெறும் உயிராக தான் போகணும், கூட போகும்போது எடுத்துக்கிட்டு போக முடியாது என்ற தத்துவம் தெரிஞ்சாலும் அதை விட கூடுதல் தத்துவத்தை பேசக்கூடிய நபராக இந்த கேது திசை நடப்பவர்கள் பேசுவாங்க. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை, இட்லி சாப்பிட்டாலும் ஒன்று தான், பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்று தான், அதாவது ரெண்டுமே வயிற்றுக்குள்ளே போகும்போது உணவாக தான் போகுது, ஆசை தான் வேறு. அதாவது புத்தருக்கு போதி மரத்தடியில் வந்து ஞானம் பிறச்ச மாதிரி ஒரு மனிதனுக்கு கேது திசை பிறக்கும்போது, கேது திசை நடக்கும்போது ஞானம் வரும். ஞானம் வரும்போது தன்னறியாமலே பேச்சுக்கள், சித்தாந்த பேச்சுக்கள் வந்து பேசுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் இந்த கேது திசை என்பது இருக்கிற இடத்தை பொறுத்து மட்டுமில்ல, செயல்பாடுகளை பொறுத்து மட்டுமில்லை, பார்க்குற பார்வைகளை பொறுப்பாரில்லை, சில நேரங்களில் பலவிதமான பேரையும் நிழலிலிருந்து சறுக்கி விட்டு மழையிலேருந்து உருட்டி விட்டது மாதிரி அவங்க வாழ்க்கையவே பல நேரங்களில் இந்த கேது திசை பால்படுத்தியிருக்கு. கேது திசையில் ஆரம்ப திசையாக பிறந்த உங்கள் வாழ்க்கை கூட கேது திசையில் அஸ்வினி மகம் மூலமில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு கூட எதிர்காலத்தில் பல திசைகள் நல்ல திசைகள் நடந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கை மாற்றம் என்பது அவ்வப்பொழுது வித்தியாசமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும், ஒரு மாறுபட்ட வேதனைகளும் சோதனைகளாக இருக்கும். யாரும் நெருங்கி வர மாட்டாங்க நண்பர்கள். இவர்கள் ஒரு நோக்குக்காக போவார்கள், அதில் இலக்கை அடையாமல் வேறொரு இலக்குக்கு சென்று ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டு தியானத்தை பண்ணிட்டு எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்களை, அதிரடி மாற்றங்களை தரக்கூடிய ஆன்மீகத்தை கொண்டது தான் இந்த கேது திசை. கேது திசை நடப்பவர்களுக்கு பிறகு யாருக்கு ஒரு கேது திசை 7 வருடங்கள் முடிகிறதோ அதற்கு பிறகு சுக்கிர திசைக்கு அவர்கள் தாக்குப்பிடித்து நின்றால் அவர்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக அமையும். வீடு, வாகன யோகம், விரும்பிய பெண்ணை மணப்பது, சொகுசு வாழ்க்கை, பதவி, பணம், பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தையும் தரக்கூடியது அந்த சுக்கிர திசை. அதாவது கேது திசை முடிவுற்ற பிறகு வரக்கூடிய திசையில் அவர்கள் அனுபவிக்கிற பாக்கியத்திற்கு முன்கூட்டியே வந்து அதை ஞானத்தை தரக்கூடிய திசை தான் கேது திசை. கேது திசையில் பெரும்பாலும் குடும்பங்கள் சிதைந்து போய்விடும். கேது திசையில் வந்து புத்திர பாக்கியங்களை இழக்க நேரிடும்.
சில நேரங்களில் புத்திர சோகம் ஏற்படும். கேது திசையில் வம்பு வழக்குகள் மூலம் சொத்துக்கள் கிடைக்கப்பெற்றாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே கேது நிற்கின்ற இடத்திற்கு நிறைய பலாபலன்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தார் போல் அது பலன்களை கொடுத்து அதை கெடுத்து மனதை குழப்பத்தில் ஆழ்த்தி ஞானத்தை பெற வைப்பது கேதுவனுடைய முழு தன்மை. பெரும்பாலும் முக்திகாரகன் மோட்சக்காரகன் கேது என்று சொல்லுவார்கள். கேது பகவான் முழு கடவுள் மகா கணபதி. கணபதியை வணங்கினால் பாரம் குறையும். ஆனால் கணபதியே அவர் அழைத்து கொள்வார். என்னிடத்தில் நீ அமர்ந்து விட்டு போ, என்னை தினமும் சந்தி, என்னிடத்திலே இரு என்று சொல்லி அவரை ஞான மார்க்கத்திற்கு அழைத்து செல்வதே அந்த கேது பகவான் தான், அந்த மகா கணபதி தான். 7 வருடங்கள் திசை மாறிய பறவைகள் போல அவர்கள் தன் வாழ்க்கையினையும் வேலைகளையும் மற்ற விஷயங்களையும் இழந்து தடமாறி அவர்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு பிறகு வருகிற முன்னேற்றத்திற்கு வாய்ப்பாக இந்த கேது திசை அமையப்படுகிறது. கேது திசையிலே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், கேது திசை என்பது 12 கேது இருந்தால் சிலருக்கு மறுபிறப்பே கிடையாது என்று சொல்கிறார்கள். 5 கேது இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்கிறார்கள். 7 கேது இருந்தால் இல்லற சுகமே இல்லை என்று சொல்கிறார்கள். 10 கேது இருந்தால் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியாது, போட்ட முதலீடுகள் அனைத்தும் நாசமாக போய்விடும் என்ற அளவிற்கு சொல்லப்படுகிறது. கேது திசை அவ்வளவு ஒரு கொடூரமான சக்தி உடையது. ராகு கேதின் பிடியில் மாட்டியவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. ஏனெனில் ராகு கேது பிடி என்பது அவ்வளோ ஒரு பாம்பு பிடி என்று சொல்லுவார்களே, அதை போன்று வளைத்து நெளித்து சுருட்டி இழுத்து ஆளை கொள்ளும் திறன் கொண்டது அவ்வளவு பெரிய இறுக்கமான பிடி. அந்த பிடியிலே சிக்கியவர் என்று சொல்லுகிற வகையிலே கேது பகவான் ஒரு பாம்பு. அந்த கிரகங்கள் உள்ளடக்கியதில் இருந்து ஒரு மனிதன் வெளியேறி வெற்றியை காண்பது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பெரும்பாலும் மேசத்திலிருந்து கன்னி வரை ராகு இருந்தால் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம். வாழ்க்கையில் அவங்களுக்கு யோகங்களை தரும். பிறகு துலாத்திலிருந்து மீனம் வரை கேது இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு மாறாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை திறன், அதைத்தான் நாம் அதை அடிக்கடி காலசர்ப்ப தோஷம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆகவே கேதுக்கு அவ்வளவு பெரிய பலன்கள் உண்டு. பெரும்பாலும் ராகு பகவான் கூட பொருட்களை வாரி வழங்கி அள்ளித்தந்து சந்தோஷப்படுத்தி பிறகு சறுக்கி விடுவார், கீழே தள்ளி விடுவார், மலை குப்புற தள்ளி விடுவார். ஆனால் கேது பகவான் எதையும் தரமாட்டார். பண்டாரத்தை போய் பணம் கேட்டால் என்ன தருவார்? விபூதி தருவார். சாமியாரிடம் போய் சென்று கேட்டால் என்ன தருவார்? ஆசீர்வாதம் செய்து விபூதி தருவார். அதை போன்று கேது திசை நடப்பவர்களிடம் போய் சென்று பேசினாலோ உதவி கேட்டாலோ கொடுப்பதற்கு ஏதும் இல்லை. காரணம், அவர்கள் திசை மாறிய பறவைகளில் ஆகி இறக்கியே வழி தேட முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய நிலையிலே அமையக்கூடும். அதனால் கேது திசை நடப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கு சொல்லி வருகிறேன். பெரும்பாலும் கேது திசையிலே சில புத்திசாலிகள் உண்டு, கவனமாக இருப்பார்கள். எப்படி கவனமாக இருப்பார்கள் என்றால், சுமை தாங்கியாக தன்னை சுமந்து கொண்டு பிறர்களை சுமந்து கொண்டு சமய சந்தர்ப்பத்துக்கு திறந்தது போல் தன்னை மாற்றிக்கொண்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் ஆன்மீகவாதியைப் போல அவர்களை மாற்றிக்கொண்டு முழுமையாக 7 வருடம் பித்து பிடித்தது போல பிற நடக்கின்ற உலக ரகசியங்களும் வெளி உலகங்களின் விஷயங்களும் தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் கண்மூடித்தனமாக கடவுளை நோக்கி பயணம் செய்து பிறகு வீடு உண்டு கடவுள் உண்டு என்ற வகையிலே வாழ்க்கையினை சிலர் மாற்றிக்கொண்டு வாழ்கின்ற காலங்களும் உண்டு. கேது திசையில் எனக்கு தெரிந்த பலரும் ஆன்மீகத்தில் முழுமையான நாட்டம் கொண்டு பிறகு வீடு திரும்பியதும் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பியதும் பொருளாதாரத்தில் பிறகு முன்னேறிய கதைகளும் உண்டு. பெரும்பாலும் கேது திசையில் அவ்வளோ பெரிய நன்மைகளை நாம் எதிர்பார்க்க இயலாது என்று சொல்வதற்கு காரணம், கேது என்றால் ஞானம், அவரிடத்தில் கொடுப்பதற்கு ஏதுமில்லை. கேது பகவான் எப்பொழுதுமே அனுபவத்தில் தருவார். ஒரு கஷ்டப்பட்டால், குடும்பத்தில் சண்டை வந்தால், ஒரு நண்பர்கள் மத்தியில் பிரிவு வரும், உறவில் பிரிவு வரும், அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் அவங்க ஒரு ஞானி மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள். அதே நேரத்தில் ஆன்மீகத்தினுடைய ஞானம் அவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்திற்கு, பிற்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கு கூட பயன்படுகிற அளவிற்கு அந்த 7 வருட கேது திசையிலே அவர்களுக்கு கிடைக்கும். இந்த கேது திசை என்பது சாதாரணமாக ஒருவருக்கு அமையப்படுவது இல்லை. கேது திசை என்பது குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமானால், ஒரு ஏற்கனவே ஒரு 50 வயது நிரம்பியவருக்கு கேது திசை நடக்கிறது என்றால்
அந்த 7 வருட காலங்கள் அவர்கள் படாத பாடுபடுவார்கள். காரணம், அவர்களுக்கு கேது திசைக்கு முன்னாடி என்னென்ன திசைகள் நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்தால் புதன் திசை நடைபெற்றிருக்கும், அதற்கு முன்னாடி சனி திசை நடைபெற்றிருக்கும், குரு திசை நடைபெற்றிருக்கும். ஒரு குரு திசை என்பது 16 வருடம், சனி திசை என்பது 19 வருடம், ஆக மொத்தத்தில் 35 வருடம். புதன் திசை என்பது 17 வருடம். 52 வயதிலே ஒருவருக்கு கேது திசை நடக்கப்பட்டால் அவரை முடக்கி போட்டுவிடும். 7 ஆண்டுகள் அவர் வேலைக்கு சென்றார்கள் கூட வேலையை விட்டு வீட்டிலே அமர்கின்ற வகையில் இருக்கும். ஆகவே இளைஞர்களுக்கு கேது திசை நடைபெற்றாலும் சரி, நடுவயதில் நடப்பவர்களுக்கு கேது திசை நடைபெற்றாலும் சரி, 50 வயதுக்கு மேற்கொண்டவர்களுக்கு கேது திசை நடைபெற்று வந்தாலும் சரி, எந்த வயதினருக்கு கேது திசை நடைபெற்றாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருப்பதுடன் விநாயகரை வழிபாட்டு வர வேண்டும். தினமும் காலை மாலை விநாயகரை வழிபட்டு விநாயகருடைய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வந்தால் கேது திசைக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஆகவே கேது திசைக்காரர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் இந்த 7 ஆண்டுகளில் திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்பவர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழிலிலே புதிய முதலீடுகள் போடாமல் இருப்பது நல்லது. கேது திசைக்காரர்கள் இறைவனை வணங்கி வந்தால் முழு வெற்றியினை பெறுவார்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.